வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் மண்டையை போட போகும் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். என்னம்மா இவ்வளவு அநாகரிகமாக தலைப்பு கொடுக்குற அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. காரணம் இல்லாமல்லாம் அநாகரிகமாக பேசலைங்க, காரணத்தோடு தான் பேசுகிறேன். திருத்தணி முருகன் கோவிலில் மதுரை டாக்டர் சரவணன் அப்படின்னு ஒரு கூமுட்டை பய சோடா புட்டி பய ஒருத்தர் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு? இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட மதுரை எம்பியாக நின்னான். அவனை காலி பண்ணதில் 100% என்னுடைய பங்களிப்பு உண்டு. ரவுண்டு கட்டி அடித்து காலி பண்ணேன். ஏன்னா மதுரை டாக்டர் சரவணனை அடித்து காலி பண்ணால் அது எடப்பாடியே காலி பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் டாக்டர் சரவணனை ரவுண்டு கட்டி அடித்து காலி பண்ணேன். யூடியூப்பில் மட்டுமல்ல, இன்னும் சில சாணக்கியத்தனம்லாம் பண்ணி டாக்டர் சரவணனை 3வது இடத்துக்கு தள்ளி விட்டதில் என்னுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். திருத்தணி முருகன் கோவிலில் ஏதோ தங்கத்தேர் மாதிரி இழுக்கிறாங்க. யார்? இந்த சோடாபுட்டி சரவணன், கூமுட்டை சரவணன் ப்ளஸ் இந்த கூமுட்டை சரவணனோட இன்னும் ஒரு சிலர்லாம் சேர்ந்து முருகனை இழுக்கிறாங்க. அது வேறு எனக்கு பயமாக இருந்தது. என்னடா இது முருகன் தானா, அல்லது முருகன் கோவிலில் போய்ட்டு அந்த தேரில் ஏதாவது எடப்பாடி ஏதாவது வச்சு இழுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி உத்து வேற பார்க்குறேன் நான். ஆனால் சைடில் ஒருத்தன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எடப்பாடியோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அந்த ஒரு படம் ஒன்று இருக்கும் தெரியுமா, என் புருஷன் குழந்த மாதிரி அப்படின்ற படத்தில் லிவிங்ஸ்டனை பார்த்து ஒரு கூட்டம் கூவும், வருங்கால ஜனாதிபதி வாழ்க, வருங்கால ஜனாதிபதி வாழ்க அப்படின்னு கூவும் தெரியுமா. உடனே லிவிங்ஸ்டன், யோ என்னம்மா கொய்யால என்னம்மா கூறான் பாரியா, எப்படி கொய்யால என்னம்மா கூறான் பாரியா அப்படின்னுவார். அந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக். அந்த மாதிரி ஒரு கதை தான் இப்போ திருத்தணியில் நடந்துருக்குது. இதில் என்னென்னா, வர திராவிட கட்சிகள்லேயே அதிமுக திமுக இருக்குது இல்லையா, அந்த அதிமுகவை விட திமுக வர கொஞ்சம் திருந்திட்டு வருதுங்க. அடிப்படையில் ஈவேரா சித்தாந்தம், ஈவேராவோட கொள்கைகளை பின்பற்றினாலும் மனசார சொல்கிறேன், நிறைய விஷயத்தில் வர திமுக திருந்திட்டு வருது. நானும் அதை கவனிச்சிட்டு தான் வரேன். அதாவது பழனியில் முருகருக்காக மாநாடு நடத்துகிறாங்க. அதுக்கு பிறகு சைவம் வைணவம் ரெண்டுத்தையும் அவமானப்படுத்தினதுக்காக பொன்முடியை ஸ்டாலின் கட்சியை விட்டு நீக்கிட்டார். நிறைய விஷயத்தில் திமுக தன்னுடைய கொள்கைகளை விட்டுட்டு நாத்திகவாதத்தை பின்பற்றினாலும் திமுக திருந்திட்டு வருது. ஆனால் அதிமுக ரெண்டுங்கட்டானா இருக்குது. அவனாவது தன்னை வெளிப்படையாக நாத்திகவாதின்னு சொல்லிக்கிறான். வெளிப்படையாக தன்னை நாத்திகவாதின்னு சொல்கிறவனை மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், நெத்தியில் விபூதி குங்குமம்லாம் வச்சுட்டு சிவன் கோவில் வாசலில், மற்ற கோவில் வாசலில் வச்சா கூட பரவாயில்ல, சிவன் கோவில் வாசலில் செல்வி ஜெயலலிதாவோட பேனரு, அப்புறம் அந்த ஃப்ளக்ஸ் போர்டு, இது எல்லாத்தையும் பெருசாக வச்சுட்டு தமிழகத்தின் குலச்சாமி செல்வி ஜெயலலிதா, புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா, தமிழகத்தின் குலச்சாமி புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பேனரு, பெரிய பெரிய கட் அவுட்டை சிவன் கோயிலை மறைச்ச மாதிரி வச்சே செல்வி ஜெயலலிதாவை கொன்னுட்டாங்க. அப்படி செல்வி ஜெயலலிதாவை கொன்னது யாருன்னா அந்த அம்மாவோட தொண்டர்கள் தான். அப்படி நான் சொல்கிறதுக்காக அதிமுக தொண்டர்கள்லாம் எவ்வளோ கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய கோயில் வாசலில் கோவிலை மறைச்ச மாதிரி ஜெயலலிதாவோட கட் அவுட்டு பேனர்லாம் வைப்பாங்க. சரி, அது மற்ற கோயிலில் வச்சது கூட நான் கொஞ்சம் கண்டுங்கானாமல் போயிருக்கேன். ஆனால் சிவன் கோவில் வாசலில் வச்சப்ப நான் அப்படியே உள்ளுக்குள்ளே குமுறினேன். விளைவு என்னாச்சு தெரியுமா? என்ன மாதிரி பக்தர்கள்லாம் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க இல்லையா. அதுக்காக நான் செல்வி ஜெயலலிதா
இதெல்லாம் பண்ணலங்க, சபிக்கலை, வேறு எதுவெல்லாம் பண்ணல. அடிப்படையில் செல்வி ஜெயலலிதா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவை. அவங்கள நான் குறையெல்லாம் சொல்ல, தொண்டர்கள் பண்ண தவறு அந்த அம்மாவை எப்படி குறை சொல்ல முடியும்? ஆனால் அந்த அம்மா வந்து அதை கண்டிக்கவே இல்லை. இந்த மாதிரிலாம் கோவில் வாசலில் வந்து பெரிய பெரிய பேனரு கட் அவுட்லாம் வைக்காதீங்க அப்படின்னு அடிப்படையில் ஆன்மீகவாதியாக இருந்த செல்வி ஜெயலலிதா தன்னுடைய தொண்டர்களை அந்த அம்மா கண்டிக்கவே இல்லை. இப்போ ஆன்மீகம் தெரியாதவங்களாக இருந்தால் கூட நான் ஏதோ மன்னிச்சு விட்டுருவேன். செல்வி ஜெயலலிதா ஆன்மீகத்தில் ஆழமானவங்க. ஆனால் தன்னோட தொண்டர்களை வந்து அவங்க கட்டுப்படுத்தவே இல்லை, கண்டிக்கவே இல்லை. அதை பார்த்து அவங்க ரொம்ப ரசித்தாங்க. இன்னும் கேட்டால் செல்வி ஜெயலலிதாவுக்கு தான் வந்து ஒரு மதுரை மீனாட்சி அப்படின்னே மனசுக்குள்ளே ஒரு நினப்பு அந்த அம்மாவுக்கு. பச்சை கலர் கோட்டு போடுறதெல்லாம் நான் தப்பாகவே சொல்ல. ஏன்னா இப்போ எனக்கே கூட பச்சை கலரில் வந்து ட்ரெஸ் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜெயலலிதாவை பொறுத்த அளவுக்கு மனசுக்குள்ளே தன்னை வந்து மதுரை மீனாட்சியாகவே அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு நினப்பு. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதுக்கு பேர் என்னென்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆனால் அதை விட பல மடங்கு கூடுதல் நினப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒன்றும் இல்லை, எலெக்ஷனோட ரிசல்ட் வருது, பாராளுமன்ற எலெக்ஷனோட ரிசல்ட் வருது. இவர் அதுக்கு முந்தின நாள் முத்துமலை முருகன் கோவிலில், ஈரோடு முத்துமலை முருகன் கோவில் நினைக்கிறேன், அங்கே கையில் ஒரு வேல் ஒன்று பிடிச்சிக்கிட்டு சுற்றி சுற்றி வர்றாரு. நான் அப்போ மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், மௌனம் உனக்கு முட்டை தான், உனக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினரோட ஓட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இஸ்லாமியர்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தன்னோட நெத்தியில் விபூதியை பூசலை. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்ப ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் முத்துமலை முருகன் கோவிலில் கையில் வேலை பிடிச்சி நெத்தியில் விபூதி பூசிக்கிட்டு அந்த முருகன் கோயிலை சுற்றி சுற்றி வராரு. இதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலும் காட்டுற விலாங்கு மீன் மாதிரி இருக்குது. மனுஷனை ஏமாற்றலாம், எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து மனுஷனை ஏமாற்றலாம், கடவுளை போய் ஏமாற்ற முடியுமாங்க? அதே மாதிரி சில குரூப்பு ஒன்று இருக்குங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஜால்ரா போடுற குரூப்பு வந்து இப்போ புதுசாக அதிமுகக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. அந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓவராக ஜால்ரா போடுறாங்க. அந்த அளவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அதில் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா சவுக்கு சங்கர். ஆனால் சவுக்கு சங்கர் இந்த மாதிரி கோவிலுக்கெலாம் வந்து இந்த மாதிரி தேர் இழுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான். சவுக்கு சங்கர் சும்மா இந்த யூடியூப்பில் உட்காந்து எடப்பாடி பழனிசாமியை பாராட்டிட்டு போயிடுவான். பாராட்டிட்டு கையில் ஒரு சூட்கேஸ் ஒன்று வாங்கிட்டு போயிடுவான். அதனால் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம சவுக்கு சங்கரை கொண்டு வரக்கூடாது. ஆனால் கட்சிக்குள்ளே புதுசாக ஒரு டீம் ஒன்று பூந்துருக்கு. அந்த டீமு எடப்பாடி பழனிசாமியை என் புருஷன் குழந்த மாதிரி அப்படின்ற படத்தில் லிவிங்ஸ்டனை பார்த்து வருங்கால ஜனாதிபதி வாழ்க அப்படிங்கிற மாதிரி கூன்னு கூவுது. இதனுடைய விளைவு என்ன ஆக போகுதுன்னா, சாமி கோவிலில் போயிட்டு இறைவனுடைய சன்னதியில் போயிட்டு கொஞ்சம் கூட பயபக்தி இல்லாமல் முருகனை சிறுமைப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை பெரியாளாக்கி சீக்கிரமாக எடப்பாடி பழனிசாமி மண்டையை போட போகிறாரு. அப்படி மண்டையை போட போகிறதுக்கு அதிமுக தொண்டர்களை சொல்ல முடியாது, பாவம் தொண்டர்கள்லாம் இப்போ எவ்வளோ திருந்திட்டாங்க. இந்த மாதிரி கூமுட்டைங்க, தயவுசெய்து மன்னிச்சிங்க, தொண்டர்கள்லாம் மன்னிச்சிங்க, பாவம் அந்த தப்பை நீங்கள் செய்யலை. இப்போ புதுசாக ஒரு குரூப் ஒன்று உள்ளே நுழைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த புட்டி சரவணன், சோடா புட்டி சரவணன், கூமுட்டை சரவணன், இந்த டீம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓவராக கூவுன்னு கூவி சீக்கிரமாக எடப்பாடி பழனிசாமியை அனுப்பி விட போகிறாங்க. மொட்டையாக தான் சொல்ல முடியும், என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது, அது நாகரீகமாக இருக்காது. கடைசியாக திருப்பியும் நான் சொல்கிறேன், சீக்கிரமாக எடப்பாடி பழனிசாமி மண்டையை போட போகிறாருன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.